இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்களேன், ஆரம் 7 நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த டாபிக் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஆரம் 14 சென்டிமீட்டர் கொண்ட கொஸ்டின் பாருங்க. ஆரம் 14 சென்டிமீட்டர் கொண்ட வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா கேட்குறாங்கம்மா. யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். வட்டத்தின் பரப்பளவு. இப்போ ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணவங்க தெரிஞ்சவங்க வேகமா பண்ணிடுவாங்க. ஃபார்முலா என்னது? πr². ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ 516, ஆப்ஷன் பி 606, ஆப்ஷன் சி 616, ஆப்ஷன் டி 615 இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை வந்து நான் ஃபார்முலா தெரிஞ்சா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவேன். 22/7 × 14 × 14 உட்காந்து பெருக்கி ஆன்சர் பண்ணுவோம். இப்போ எனக்கு ஃபார்முலா தெரியல. ஆனா எனக்கு என்ன தெரியும்னா இந்த எக்ஸாம் இந்த வட்டம்னு கொடுக்குறப்போ வட்டத்துல ஃபார்முலான்னு வந்தா கண்டிப்பா πr². எனக்கு பை வரும்னு தெரியுது. ஆனா πr² வருமா 2πr தெரியல. சின்ன சின்ன கன்ஃபியூஷன் ஒரு இயர்லி ஸ்டேஜ்ல. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பையன்னு வந்தா பையோட வேல்யூ என்ன? எங்கெல்லாம் பை வருதோ இந்த பையோட வேல்யூ 22/7. சரிங்களா? அப்ப இந்த 22 எங்க வருதோ அந்த 22ஓட மீனிங் என்ன? 2 × 11. அப்போ இதுல எது 11வது வாய்ப்பால டிவைட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சது. இப்போ எனக்கு இந்த ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை. இப்போ பாருங்க, ஒரு நம்பர் 11ல டிவைட் ஆகணும்னா லாஜிக் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இன்னைக்கு பார்ப்போம். அது இப்போ 4, 5, 6, 5 இந்த மாதிரி நம்பர் இருக்குமா? இப்போ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் 4க்கு அடுத்து 6 இந்த கேப்ல இருக்க நம்பரை விட்டுறணும். 2 நம்பர் அடுத்து அங்க இருந்து அடுத்த நம்பர் இருந்து அங்க போகணும். அந்த மாதிரி கேப் விட்டு போயிடணும். அந்த கேப்ல விட்டதெல்லாம் கூட்டணும். 6 4 எவ்வளோ? 10. 5 5 எவ்வளோ? 10. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 0 வருதா? மேல கூட்டினது இந்த மாதிரி 0 வந்தா இந்த நம்பர் 11ல டிவைட் ஆகும். அவ்வளவுதான். அப்ப இதுல பாருங்க 5 6 எவ்வளவு? 11. 0 வரலாம் இல்ல 11 வரலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். 0 வரலாம் இல்லைன்னா 11 வரலாம். இந்த நம்பர் 11ல டிவைட் ஆகுறதுக்கு. இப்போ 5 6 11. 11ல 1 கழிச்சா என்ன வருது? 10. அப்ப இது டிவைட் ஆகாது. ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைட் ஆகாது. இப்ப ரெண்டாவது நம்பர் 6 6 12. 12ல 0 போனா என்ன வருது? 12. அப்ப இதுவும் டிவைட் ஆகாது. 6 6 எவ்வளவு வருது? 12. சென்டர்ல 1 கழிச்சா எவ்வளவு வருது? 11. இது ஆன்சரா வர சான்ஸ் இருக்கு. 616. இப்ப 615 போட்டீங்கன்னா 11 - 1 10. அப்ப இது வராது. அப்ப இது 3 வரலைன்னா இதுதான் ஆன்சர்னு போட்டு வந்துடலாம். எனக்கு ஃபார்முலா தெரியாது, இது என்ன படம்னு தெரியாது, அதான் ஆன்சர் பண்ணிடுவேன். இதுக்கு தான் இந்த மாதிரி இது யூஸ் ஆகும், டிவிசிபிலிட்டி ரூல். இப்போ இந்த டிவிசிபிலிட்டி ரூல்ல நம்ம 2ல இருந்து பார்த்துட்டே வருவோம். 2 3 4 5 எல்லாமே பார்ப்போம். இது 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல். இந்த 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் கண்டிப்பா யூஸ் ஆகும்.